Sister Selvi, a very happy birthday. We request her to come and cut the cake to start with. Happy birthday to you. 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 Happy Good afternoon, everybody. Normally, we all say that the emergency department is the face of the hospital because so if the care is not given properly when somebody comes when they are sick, both the relatives and the patients get upset, and the name of the hospital gets spoiled. But the emergencies happen probably only few per day. ஆனால் நம்ம ஓபிடிக்கு டெய்லி வந்து 100க்கு மேலே பீப்புள் வராங்க. அப்போ நம்ம 100 பீப்புளில் வந்து அட்லீஸ்ட் 95 பீப்புளையாவது நல்லா கவனிக்காமல் அவங்க அன்சாட்டிஸ்ஃபைடாக திருப்பி போனாங்கன்னா they will never come back to our hospital, isn't it? So it's that much important. And doctor room la poi they may be spending some 5 minutes and coming out, or 10 minutes, or rarely 15 minutes. ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணா கிட்ட பேஷண்ட் மொக்கையெல்லாம் போடுவாங்க. பட் மற்ற கன்சல்டன்ட்னா உள்ளே போவாங்க, டக்குன்னு பார்ப்பாங்க, வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே உள்ளே போன முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடுவாங்க. ஏதாவது வெளியில் சண்டை போட்டிருப்பாங்க, ஏதோ எல்லாம் நடந்திருக்கும். உள்ளே போயிட்டு எல்லாம் நல்லா பேசிட்டு டாக்டர் வரதுக்கு லேட்டானால் கூட கோபத்தெல்லாம் வெளியில் தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு ரொம்ப நல்ல டாக்டர் ஹாஸ்பிட்டல் தான் சரியில்லைன்றவாங்க. ஸோ அதனால் இவங்க ப்ளே பண்ணுற ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த எப்படி அவங்க வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸு, எம்பத்தி, சிம்பத்தி, எஃபிஷியன்சி எல்லாம் எப்படி கம்பைன் பண்ணி அவ்வளோ பேஷண்ட்ஸை வந்து டெய்லி அவுட் பேஷண்ட்டில் மேனேஜ் பண்ணுறாங்கங்கிறத மோஸ்ட் ஆஃப் அஸ் டோன்ட் ரியலைஸ். நம்ம வார்டில் நம்ம பேஷண்ட் சிக்காக இருக்குது, இவ்வளோ மெடிக்கேஷன் கொடுக்கணும், சங்கர் வந்து எரர் பார்க்குறாரு, டாக்டர் வித்யா வந்து திட்டுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கச்சா நம்ம ஓபியில் அவங்க படுற பாடை பற்றி நமக்கு தெரியல. அதனால் இன்றைக்கி விஜய் அண்ட் டீம் ஆர் கோயிங் டு டேக் அஸ் த்ரூ ஹவு தே ஹேண்டில் பேஷண்ட்ஸ் இன் தி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட். ஓவர் டு யூ விஜய். குட் மார்னிங் மேம். யாரை பார்க்கணும்? நான் கைனக் டாக்டர் பார்க்கணும். குட் மார்னிங் மேம். யார் எந்த டாக்டர் பார்க்கணும்? ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்க்கணும். மார்னிங் சார். மார்னிங் சார். எந்த டாக்டர் பார்க்க வந்திருக்கீங்க? ஜென்ரல் ஃபிசிஷியன் பார்க்கணுமா? ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, ஆல்ரெடி வந்திருக்கீங்களா சார்? ஆல்ரெடி வந்திருக்கோம். இங்கே டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு இங்கேயே உட்காருங்க, நாங்கள் கூப்பிட்றோம். Okay, sir. First time at this hospital. Tell me the mobile number, ma'am, registration. 90259 83905. Ma'am, payment is 800, ma'am. Case or card? நீங்கள் உட்காந்துக்கணும். எங்கள் சிஸ்டர் இருக்காங்க, பிபி வெயிட் செக் பண்ணிக்கோங்க.
குட் மார்னிங் மேம். எந்த டாக்டர்? ஆர்த்தோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெயின். சரிங்க மேடம். ஆல்ரெடி வந்திருக்கீங்களா மேம்? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இதோ இவங்களை உட்காந்து பேஷண்ட் உட்கார வச்சுக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் First time I'm this hospital, ma'am. Please fill the form, ma'am. Consultation fees 800, ma'am. Registration 100, ma'am. 900, ma'am. Case or card, ma'am. மேம் நிவேதா மேம், என்னாச்சு மேம்? இல்லை எனக்கு லைட்டாக வாமிட்டிங் கொஞ்சம் கேர்னஸாக இருக்குது டாக்டர். சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? இல்லை சாப்பிடல எதுவுமே. வாமிட்டிங் சென்சேஷன்னால சாப்பிட முடியல. ஓகே ஓகே, இருங்க சிஸ்டர். பிபி ஓ பிபி ரொம்ப லோவாக இருக்குது. பிபி பல்ஸ் லோவாக இருக்குது. நாகராஜ், நான் வீல் சேர் எடுத்துகிட்டு வாங்க. பேஷண்ட்டுக்கு பிபி கால் வச்சுக்கோங்க. நாங்கள் எமர்ஜென்சிக்கு போகலாம் நம்ம மேம். ஓகே, கூட்டிகிட்டு போகலாம். பேஷண்ட் ஓபியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு திடீர்னு ஒரு கிடினஸ் மாதிரி ஆகிடுச்சு. சரி வைட்டர்ஸ் செக் பண்ணோம். பிபி லோவாக இருக்குது. காலைல பேஷண்ட் சாப்பிட்லையா, அதனால் எமர்ஜென்சிக்கு கூட்டிகிட்டு போகிறோம் சார். கீழே கேன்டீன் சார். அவங்க எவ்வளோ நேரம் ஆகும் சார் டாக்டர் வரத்துக்கு? சாரி மேம், டாக்டர் சர்ஜரியில் இருக்காங்க. ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க. என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம். சாரி மேம், ஜஸ்ட் 2 minutes மேம். எங்கள் மேனேஜர் கூப்பிட்றோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 minutes மேம். ஓகே மேம், ஓகே மேம். ஹலோ ஹலோ சுமதி மேம், பேஷண்ட் வந்து எமர்ஜென்சி, ரொம்ப பெயினாக இருக்காங்க. கொஞ்சம் வந்து பேச முடியுமா மேம்? ஹலோ, ஹாய் மேம், குட் ஆஃப்டர்நூன். என் பேர் சுமதி, நான் தான் மேனேஜர். ஸோ என்ன ப்ராப்ளம் மேம்? ஆல்ரெடி ½ hour வெயிட் பண்ணிட்டோம். டாக்டர் இன்னும் வரலன்றாங்க. திரும்ப கிட்ட இன்னும் லேட் ஆகுதுன்றாங்க. அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுங்கள் நீங்கள் டாக்டருக்கு. இல்லை மேம், ஆக்சுவலாக வந்து சர்ஜன் டாக்டர்ஸ் வந்து இப்போ ஒரு 1 hour ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா நமக்கு சான்சஸ் ஆகலாம். கேஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா மேபி அவங்க வர டைம் ஆக நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்குமே தெரியாது. ரிசப்ஷனில் இருக்கவங்களுக்கும் உள்ள ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன நடக்குது என்னன்ற டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ அதனால் ஒரு 20 இல்லை 30 minutes டாக்டர்ஸ் வருவாங்க மேம். 20 minutes ஆகிடுச்சு. ஃபைல் போட சொன்னாங்க, பில் போட சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு பெயின் அதிகமாக. நீங்கள் டாக்டர் கால் பண்ணி கேளுங்க. இல்லை மேம், இப்போ பேஷண்ட்க்கு ரொம்ப முடியலன்னா நான் வந்து எமர்ஜென்சிக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இல்லை, எமர்ஜென்சிக்கு போய் தான் டேரெக்டாக போயிருப்பேன். எனக்கு இங்கே டாக்டர் பார்க்கணும். நீங்கள் சீக்கிரம் டாக்டர் கால் பண்ணி வர சொல்லுங்கள். ஒரு 20 to 30 minutes வருவாங்க. நான் ஆல்ரெடி கால் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இல்லை, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. அவங்க வலி அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம். சரி, ஏதாவது டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டாங்களா? லஞ்ச் சாப்பிட்டாங்களா? சரிங்க மேம், ஒரு 20 to 30 minutes. இது வந்துட்டு இருங்க ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஹலோ பிரியங்கா, கைனக்லேருந்து ஒரு டெலிவரி பேக்கேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரீங்களா? ஓகே. பேஷண்ட் எங்கேம்மா இருக்கேன்? வாங்கப்பா. ஓகே, இன்சூரன்ஸ் காப்பி எதுவும் வச்சுருக்கீங்களா?
இருக்கு. ஓகே, இப்போ எப்போ டெலிவரி டேட் சொல்லியிருக்காங்க மேம்? ஜனவரி 30 சொல்லியிருக்காங்களா? ஓகே ஓகே, சரி நீங்கள் வாங்க. ஓகே, உங்கள் ஃபைல் மட்டும் கொடுங்க. நான் இதுக்கு எவ்வளோ ஸ்டேஜ் என்ன ஆகுன்றது நான் உங்களுக்கு பேக்கேஜ் சொல்கிறேன். உங்கள் இன்சூரன்ஸும் செக் பண்ணி சொல்லிடலாம். சரிங்களா? ப்ளீஸ் கம். மேம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க, பெயின் அதிகமாக இருக்குது. டாக்டர் எவ்வளோ நேரம் மேம் ஆகும்? ஆல்ரெடி 20 மினிட்ஸ் சொல்லிட்டு டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்குங்க. இது வந்துட்டார் மேம், வருவார். இருங்க, ஒரு ஆல்ரெடி நான் சொல்லி 20 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் தான் இருக்குது, வந்துடுவார். வெயிட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். டாக்டருக்கு கேஸ் முடிஞ்சிருச்சா மேம்? இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவாங்களா மேம்? வெயிட் பண்ணி 5 மினிட்ஸ் மேம், வெயிட் பண்ணிக்கோங்க. கேஸ் முடிஞ்சிருச்சா? பேஷண்ட் அட்டெண்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுவாங்க மேம். சரிங்களா? மைக் ஆன் பண்ணு. இவர்தான் மைக் ஆன் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ சார், பார்த்துட்டோம். சாரி சார், கொஞ்சம் டென்ஷனாக அவங்களுக்கு பெயின் ஜாஸ்தியாக. மேம் ஒருத்தவங்க பேசினாங்களே மேடம். மேம் சாரி மேம், தேங்க்யூ. ஸ்டாஃப்ஸில் நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. எனக்கு பெயின் அதிகமாக இருந்ததால டைமிங்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி குட் சர்வீஸ். நோ ப்ராப்ளம். இப்போ ஓகேவா உங்களுக்கு? இப்போ பரவாயில்லைங்களா? ஓகே மேம், டேக் கேர். எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ரே எடுத்துக்கோ. ஓகே, தேங்க்யூ. மஞ்சு கால் பண்ண. ஹலோ மஞ்சு, இஆர்லேருந்து கால் பண்ணுறேன் சார். ஒரு பேஷண்ட் கீழே ஷிஃப்ட் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா எமர்ஜென்சிக்கு? ஸோ அதுதான் பேஷண்ட் இது பண்ணியிருக்கோம். சார் இப்போ ஃபோன் பண்ணால் பிக் பண்ணல. கொஞ்சம் சீக்கிரமாக சாரை கீழே வர சொல்லுங்களேன். சரியா? இல்லை இல்லை, அது இங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சார்ட்டை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கீழே வர சொல்லுங்களேன். ஓகே, தேங்க்யூ. சீக்கிரம் வர சொல்லுங்கள். ஓகே. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக இது ஒரு சின்ன ஸ்கிட் தான். இது மட்டும் இல்லை, நாங்கள் டெய்லியுமே நிறைய இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறோம். நிறைய அப்ரிசியேஷனும் எங்களுக்கு கிடைக்கும், நிறையா ஷவுட்டிங்கும் கிடைக்கும். ஸோ அதனால எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நிறைய இஷ்யூஸ் நாங்கள் மெயினாக ஓபியில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூஸ் மெயினாக நிறையா வரும். ஸோ அது இல்லாமல் டாக்டர்ஸ் இந்த மாதிரி டிலே அவங்க சர்ஜரியில் ஹெல்ட் ஆகிட்டாங்கன்னா பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியில் எங்கேயாவது போனாங்க, மால் போனால் இங்கே போனாங்களா மணிக்கணக்காக வெயிட் பண்ணுவாங்க. பட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட 11 o'clock அப்பாயின்மெண்ட்னா 11 o'clock மேக்ஸிமம் ஒரு 11:10 உள்ளே போகணுன்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க. ஸோ நாங்கள் கன்வின்ஸ் பண்ணும்போது கூட தே ஒன் கன்வின்ஸ். ஸோ அது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது நிறையா பொய் இதெல்லாம் சொல்லி தான் அவங்கள மேனேஜ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு இஷ்யூஸ் எங்களுக்கு இருக்குது. சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் சேம் டே கால் பண்ணி இன்றைக்கி என்னால் ஓபிக்கு வர முடியல அப்படின்வாங்க. அப்போ நாங்கள் அந்த லீவ் பேஷண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை ரீஷெட்யூல் பண்ணும்போதெல்லாம் அதில் எங்களுக்கு நிறையா இஷ்யூஸ் வரும். பேஷண்ட் உங்களுக்கு முன்னாடி தெரியாதா அப்படின்ற மாதிரி ஷவுட் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே சில பேஷண்ட்ஸ் இப்போ இந்த ஆர்த்தோ பேஷண்ட் பண்ண மாதிரி கோவத்தில் பயங்கரமாக திட்டிடுவாங்க. அப்புறம் போகும்போது ரொம்ப சாரிம்மா நாங்கள் திட்டிட்டோன்னுவாங்க. அப்போ எங்களுக்கு அந்த வாங்கின திட்டெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ எண்ட் ஆஃப் த டே எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா வித்யா மேம் சொன்ன மாதிரி இப்போ முன்னாடி இருந்ததோட இப்போ பர் டே நாங்கள் மினிமம் 300 எவ்ரிடே நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓபிடி பார்த்திங்கன்னா ஸோ முன்னாடி ஒரு 200க்குள்ளே தான் இருந்துகிட்டு இருந்தது. பட் இப்போ நியர்லி 400 கிட்ட போயிடுது. மினிமம் 350 to 380 பேஷண்ட்ஸ் ஃபுட்ஃபால் எங்களுக்கு டோட்டல் ஃபுட்ஃபால் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் மார்னிங் பிட்வீன் 10 to 2 எங்களுக்கு பயங்கர பீக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்டாஃப்ஸால் சம்டைம்ஸ் அவங்களால ஒரு காஃபி டீ குடிக்கிறதுக்கோ எந்திரிச்சோ தண்ணி குடிக்க கூட அவங்களால வெளியில் போக முடியாமல் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் வி ஆர் ஹாப்பி இன் தட். ஏன்னா இம்ப்ரூவ் ஆகுது, நிறைய ஓபிஸ் வருதுன்னும் போது வி ஆர் ஹாப்பி இன் தட். ஸோ அதனால் டாக்டர்ஸ்க்கு வி ஹாவ் டு சே தேங்க். ஸோ பிகாஸ் ஆஃப் தட். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ பட்டா சார், வித்யா மேம் அண்ட் டீம். தேங்க்யூ சார். See,
ஆக்சுவலி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் தான் ஃபேஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். ஏன்னோ நிறைய நாங்கள் அது கிளினிஷியன்ஸ் நாங்கள் கேட்குறது என்னென்னா, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. லாட் ஆஃப் தம் சே தட் யாரும் எடுக்கிறது இல்லை ஃபோன்னு. ஒன்று ஐ டோன்ட் ஹூ டீல்ஸ் வித் தட். ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து வயிற்று வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அதோடு விட்டுருவாங்க. பட் யூ வில் ஹாவ் சம் டிஃபிகல்ட்டி எந்த டாக்டர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நான் when I was working in another hospital, என்ன பிரச்சனை ஓபியில் கேட்டேன், மோஷன் போகிற இடத்துல கட்டியாக இருக்குது அப்படின்னு. ஆங்காலஜி காமிச்சிட்டு சுமன் கேட்டேன். சுமன் யோசனை பண்ணுவார், ட்ரெயின் பண்ணுவோமா என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு. சுமன் பார்த்துருவார். பார்த்துட்டு ஹீல் சார்ஜ் த ஃபீஸ். அதுக்கப்புறம் பார்த்தா மோஷன் கிட்ட கட்டின்னா சீட் கட்டி தான். பட் இந்த ஓபிடி ஆட்களுக்கு தெரியாது என்ன கட்டி, என்ன கட்டின்னு சொல்ல உடனே அப்படி. ஸோ தட் இஸ் த ரீசன் வை வி ஆல்வேஸ் பிலீவ் தட் இந்த கற்கந்து இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கற்கந்து எல்லாம் இருப்பாங்க, ஓபி ஆட்கள் தான் இருக்க மாட்டாங்க. நீங்களாம் பிஸியாக இருப்பீங்க. பட் என்ன டிசீஸ் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இட் பி. பிகாஸ் நிறைய வாட்டி ஒரு பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபிசிஷியனுக்கு போய் அதுக்கப்புறம் நியூராலஜிஸ்ட்க்கு 2 கன்சல்டேஷன் அவங்க ஹாப்பியாக ஒத்துப்பாங்களா? நீங்கள் நேரம் அங்கேயே அமைச்சிருக்கலாமே அப்படின்னு. இது இஸ் ஒன் திங். ஸோ மெடிக்கல் நான் இந்த ப்ரீவியஸ் ஹாஸ்பிட்டல் we used to take classes for the OPD personnel saying இந்த ப்ராப்ளம் இருந்தால் இந்த ஸ்பெஷாலிட்டி. நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரியாது. ஸோ யூ ஷுட் பி நாலேஜபிள். நான் பார்த்தது என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்களா, நீங்கள் பில்லிங் கிட்ட போங்க. this is not business. நம்ம ரயில்வே பீப்புள் கிடையாது. we should be very very friendly and nice. அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலி மெம்பர்மாக டீல் பண்ணோம். இவங்க இவனுக்கு தான் கேட்க, ஃபஸ்ட் டைம் வரீங்களா, அவங்க அட்ரஸ் என்ன, அது என்ன, ரேஷன் கடை மாதிரி. ஓகே, அந்த என்னமோ கம்யூனிகேஷன், அந்த ஒரு பர்சனல் டச் வந்து. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி போகிறாங்க இல்லையா, உள்ள டாக்டர் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்துருவார். அது எங்கே போகணுமே தெரியாது. திருப்பி வந்து உங்ககிட்ட வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து somebody I am sure they'll direct அங்கே போனால் அங்கே ஒரு வெயிட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எப்போ வரும்னு தெரியாது. சரி, ரிப்போர்ட் வந்துச்சு, டாக்டர் எப்போ பார்ப்பார்? அந்த ரிப்போர்ட் டாக்டர் பார்த்துன்னா மெடிசன் கொடுக்கணும். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த கண்டினியூட்டி எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ எங்கள் ஆட்கள் பார்த்தீங்கன்னா கூட வருவாங்க, பேஷண்ட் கூட வந்து ஃபர்ஸ்ட் தேல் எக்ஸ்பிளைன் த மெடிசின்ஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ஸ். மற்ற ஓபிடியில் அது அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. பிகாஸ் நிறைய வாட்டி இந்த உள்ள என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் மெடிசன் எழுதி கொடுத்து அது எப்படி சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும் ஒரு வாட்டி கேட்டாக்கா டாக்டர் தான் கொஞ்சம் சொல்லுவார். ரெண்டாவது கேட்டால் சொல்ல மாட்டார். அதெல்லாம் யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. வெதர் பீப்புள் ஃப்ரம் ஓபிடி ஆர் ஹெல்பிங் தம். பிகாஸ் டைரக்ஷன்லெஸ். அவர் எக்ஸ்ரே எழுதி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே போய் அங்கே போனால் அங்கே எக்ஸ்ரேல வெயிட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே யார் கலெக்ட் பண்ணுவாங்க, எங்கே கலெக்ட் பண்ணணும், அந்த எக்ஸ்ரே கிட்ட வந்தாக்கா டாக்டருக்கு போயிடுவார், நாளைக்கு தான் வருவார். there is a lot of gaps there. So most important thing என்னென்னா, OPD people should know என்ன ஸ்பெஷல். நான் ஒரு டாக்டர் ஃபிசிஷியனை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க எந்த ஃபிசிஷியன் கிட்ட அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ நான் ஆன் காலா ஆஃப் காலா? So there are some issues here. Some doctors will be upset. நீ வந்து அவங்களுக்கு அனுப்புற, நீ இவங்களுக்கு வந்து என்ன அனுப்ப மாட்டாங்க. என்னது நான் சும்மா சொன்னேன். அந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் எல்லா பசங்களும் சொல்லிட்டேன். அன்னைக்கு வாக்கிங் பேஷண்ட் இப்போ பட்டா சார் கேட்கறதுனால டெஃபினட்டாக பட்டா சாருக்கு தான் அனுப்புவோம். இப்போ இட் இஸ் இன் வாக்கின்னா அன்னைக்கு ஆன் கால். ஏன்னா இந்த மாதிரி டாக்டர்ஸ் எங்களுக்கு அனுப்பல உங்களுக்கு அனுப்பலன்னு சொல்லக்கூடாதுனால அன்னைக்கு டெய்லி எங்கள் குரூப்பில் வந்து அன்னைக்கு யார் யார் வாக்கின்றது லிஸ்ட் எங்களுக்கு வந்துடும். ஸோ அன்னைக்கு இப்போ ஜென்ரல் மெடிசன்ஸ் வராங்க அப்படின்னா ஸோ அன்னைக்கு யார் ஆன் கால் அப்படின்றத பார்த்து நாங்கள் அவங்களுக்கு தான் அந்த நியூ பேஷண்ட்ஸ் அனுப்புவோம். பேஷண்ட்ஸ் நேம் கேட்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக வி ஓன்ட் சேஞ்ச். பட் ஆன் கால் அன்னன்னைக்கு யார் இருக்காங்களோ அவங்க பேஸ் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோம். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க அது அப்பாயின்மெண்ட் இதுக்கு. இப்போ அதுக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் கியாஷ்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பேஷண்ட்ஸ் கிட்ட நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த ஒரு நம்மக்கிட்ட ஒரு QR கோடே இருக்குது. ஸோ அவங்க அந்த QR கோட் வரும்போது அவங்களுக்கு சொல்கிறோம், இது நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஃபோன் பிக் பண்ண இந்த QR கோட்லேயும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்படியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுடலாம் அப்படின்றதையும் இப்போ நாங்கள் அது கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பேஷண்ட்ஸ் டாக்டர் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ரிசப்ஷனில் இருக்கவங்க அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வாங்கி நாங்கள் ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கிறத பார்த்து நீங்கள் என்ன இன்வெஸ்டிகேஷன் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பண்ணிடுறீங்களான்றதை
கன்வின்ஸ் பண்ணி இப்போ அவங்க போகிறாங்கன்னா அப்போ நாங்கள் இப்போ இந்த மாதிரி நாகராஜ் இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு கைட் பண்ணி இப்போ அவங்களுக்கு தெரியும் சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏன்னா எங்களாலையும் கூட வரைக்கும் ரிசப்ஷன் விட்டுட்டு போகவும் முடியாது, அதனால மேக்ஸிமம் கைட் பண்ணுவோம். இன்கேஸ் அவங்க கொஞ்சம் ஏஜ்டாக இருக்காங்க இல்லை அவங்களுக்கு புரியலனா நாங்கள் யாராவது ஒருத்தர் கூட போய் தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் தெம் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ரிசப்ஷனில் இருக்கவங்களும் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி எல்லாருமே பார்த்துட்டு ஏன்னா எங்களுக்கும் நாங்கள் வந்து என்ன அளவுக்கு எவ்வளோ கன்வர்ஷன் ஆயிருக்குன்றது நாங்களும் அதை பார்க்கணுன்றனால டெஃபினட்டாக நாங்கள் அந்த எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷனையும் வாங்கி பார்க்குறோம். ஸோ அந்த இதையும் நாங்கள் மேக்ஸிமம் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓபிடி மெக்கானிசம்ஸ் எல்லாம் எவ்ரிவேர் தே கான் வெரி அட்வான்ஸ். ஒன்று ஆன்லைன் அப்பாயின்மெண்ட், நீங்கள் என்னென்ன பேஷண்ட் லாகின் பண்ணுறீங்களோ டாக்டர் ஓபிக்கு அவர் கம்ப்யூட்டரில் பார்ப்பார் என்னென்னு. இது உதி ஹை ஹாஸ்பிட்டல், அது அஃப்கோர்ஸ் ஐயினால் இருக்குமோ என்ன தெரியாது. நீங்கள் போனதுலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே உட்காருங்கன்னாங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து தே டூ சம்திங், அதுக்காக ரீடிங் எடுப்பாங்க, ஒரு 5 minutes கழிச்சு இன்னொருத்தர் வருவாங்க. நீ கண்டினியூஸாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிகிற வரலாம் யாரோ ஒருத்தர் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க, அதுக்கு கண்ணாடி வாங்குற வரலையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு கண்டினியூட்டி இஸ் வெரி வெரி மச் ரிக்வயர்ட். இங்கே வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ரே காமிச்சிடுவீங்க, உங்களுக்கு தெரியாது அவங்க எக்ஸ்ரே எடுத்தாங்களா தெரியாது, எக்ஸ்ரே கலெக்ட் பண்ணாங்களும் தெரியாது, எக்ஸ்ரேக்கு அப்புறம் டாக்டர் பார்க்கணுன்னு தெரியாது. ஸோ அங்கே வந்து தேல் பி லுக்கிங் அரவுண்ட் as to யார் நம்மளை ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேஷண்ட்ஸ் என்னென்னா we have to categorize. மோஸ்ட் பேஷண்ட்ஸ் வந்து வந்தாங்க ½ an hourல மருந்து வாங்கி போயிட்டாங்கன்னா they are happy. But there are so many other patients who require so many other things. Adil, you should have a mechanism by which you do all that. Want to say something? Thank you. Nice. Very nice. So OP. Oh, nice. எனக்கு போட்டி கிடையாது. ஸோ ஒன் திங் ஐ வாண்டட் டு டெல். ஸோ நீங்கள் நல்லா பண்ணீங்க, ஆல்ரெடி நல்லா பண்ணுறீங்க. ஸோ ஓபி ஆல்ரெடி இட்ஸ் குவைட் குட் ஃபார் 350 பேஷண்ட்ஸ் ஃபுட்ஃபால் இன் சச் எ ஸ்மால் பிளேஸ். அழகாக மேனேஜ் பண்ணுறாங்க சார். குடோஸ் ஃபார் யூ. சம் இன்புட்ஸ் ஐ வாண்ட் டு கிவ். நான் இதுக்கு வரைக்கும் ஒர்க் பண்ண வேறு இடத்துலேருந்து கற்றுக்கிட்டேன் சில சிம்பிள் திங்ஸ். ஒன் திங் இஸ் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மேன் பவர் ரொம்ப கம்மி இல்லைங்களா, உங்கள் ஓபி ஹேண்டில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் லேர்ன் டு டெலிகேட் யுவர் ஜாப். நீங்கள் இதில் என்ன ஆகிடுதுன்னா செகண்ட் டைம் தேர்ட் டைம் என்னோடய பேஷண்ட்லாம் ஆல்ரெடி பழந்துன்னு கொட்டை போடுவாங்க. அவங்களுக்கு தே டோன்ட் நீட் எனி ஹெல்ப். உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. 6th floor இப்படி போய் இந்த போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம பேஷண்ட்ஸ் ரொம்ப ஃபஸ்ட்டு வர பேஷண்ட்ஸ் தான் இந்த ஆங்ஸைட்டி இந்த கோவம் வர பிரச்சனைலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டார்ட் டெலிகேட்டிங் த ஒர்க். இப்போ ஒரு பிஆர்ஓ கூப்பிட்டு வராங்க அப்படின்னா அந்த பிஆர்ஓ தலையில் கட்டிடுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து விட்டுட்டு போயிடுறாங்க சார். தேர் ஆர் நாட் ஃபவுண்ட், தட் இஸ் வெரி ராங். இதே மேட்டாக ஃபயர் தெம். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ த பிஆர்ஓ பிரிங்ஸ் த பேஷண்ட் அவங்க பேரில் போட்டுக்கிறாங்க இல்லையா, அவங்க தலையில் கட்டிடணும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் தட் யூ ஷுட் லேர்ன். இங்கே ஓபியில் இருக்கவங்க அவங்ககிட்ட கொடுத்துருங்க. லெட் தம் கோ வித் தம் இன்வெஸ்டிகேஷன். கடைசியில் திரும்பி வந்து டாக்டர் பார்க்க வரைக்கும் பிகாஸ் தே ஹேவ் தேர் நேம் ஆன் த பேஷண்ட். ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் ஐ வாண்டட் டு டெல் யூ. அது ஒன்று. அப்புறம் ஐ திங்க் யூ ஷுட் நீட் அனதர் ரூம். ஒரு ரூம் இப்போ ஓபியில் இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஃப்ரிக்ஷன் ஆகுது அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி சேலத்தில் இருந்தேன்னா ஸ்பெஷல் ரூம் அப்படின்னு போட்டு ஒரு ரூம் இருக்கும். அந்த ஸ்பெஷல் ரூமில் ஒன்றுமே இருக்காது சார். ஒரு சோஃபா 4 சேரு நல்லா குஷன் போட்டு நீட்டாக இருக்கும், ஒரு பெட் இருக்கும். ஸோ பேஷண்ட் மாதிரி ஷவுட் பண்ணுறாங்கன்னா சார் உங்களை ஸ்பெஷல் ரூமில் வெயிட் பண்ண சொன்னார். அந்த சார் யாருன்னே தெரியாது சார். அவர் ஃபோனே எடுத்துருக்க மாட்டார். இருந்தாலும் ட்ரிக்காக அது சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். சார் உங்களை ஸ்பெஷல் ரூமில் வெயிட் பண்ணாங்கன்னா பாதிக்கவும் அடங்கிடும் சார். அங்கே அந்த இடத்துலேருந்து உங்கள் ஓபியில் வந்துட்டு ஒரு 40 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க முன்னாடி கத்துறது தான் பிரச்சனை. நீங்கள் ஸ்பெஷல் ரூம் கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அங்கே போய் அவங்கள படுக்க வச்சுட்டு 4 சோஃபா இருக்குது உட்காந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் ஐ திங்க் வி நீட் தட். ஒரு ரூம் உங்களுக்கு தேவைப்படுது ஆக்சுவலாக. ஸோ அது என்ன இந்த பாதி ப்ராப்ளம் இட் வில் பி சப்ளிம். ஸோ தட் இஸ் மை ஒப்பீனியன். அதுமாதிரி நீங்கள் இஆருக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு. பேஷண்ட் உடனே த்ரெட்டன் ஆகிடுவாங்க. சார் அங்கே வருவார், அங்கே வர சொன்னார் அப்படின்னாங்க போயிடுவாங்க. வெரி ஸ்மால் திங்ஸ் தட் ஐ லேர்ன். ஆமாம், சாரோட பேஷண்ட்டே ஒன்று நாங்கள் ஃபேஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. ஆமாம், சுமன் சார் பேஷண்ட்டே சார் பார்த்தா தான் அது பண்ணோம். லிஃப்ட்டில் ஏ பிளாக் லிஃப்ட்டில் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஏ பிளாக் லிஃப்ட்டில் இருக்கும்போதே அவங்க பார்த்தீங்கன்னா
லிஃப்ட் ஓப்பன் ஆகுது, பேஷண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி ஆயிட்டாங்க. ஆமாம், அவர் என்ன சொல்கிறது, லிஃப்ட்லேயே அவர் மோஷன் முதற்கொண்டு போகிற அளவுக்கு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் அப்போ அந்த வீல் சேர் கிடைக்கலங்க. நாங்கள் ரிசப்ஷனில் உட்காந்துருந்த அந்த சேர் அதை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் பேஷண்ட் அதில் உட்கார வச்சு வெளியில் கூட. ஆனால் அந்த பேஷண்ட் வந்து நான் சொல்கிறேன் ER கொண்டு போயிடலாமா, சுமன் சார் கீழே வரும். இல்லை நான் சுமன் சாரை இங்கே தான் பார்க்கணும், சார் வந்து என்னை ஓபிக்கு தான் வர சொன்னார். ஏன்னா அவர் அப்படியே இது பண்ணிகிட்டே போகிறாரு. அவங்க ஒய்ஃப் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கடன்னு சுமன் சார்கிட்ட வந்து சொல்லி, சார் அப்புறமா நான் சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் வந்து உங்களை கீழே ERல இருக்க சார் அங்கே வந்துடுறாங்களா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கீழே ERக்கே போக சம்மதிச்சாங்க. அதுவும் நான் சும்மா சொல்லும்போது வருவாருமான்னு சொன்னப்பெல்லாம் கேட்கல. நான் அப்படி போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் வந்துடுவாங்க பேசிட்டேன்னதுக்கப்புறம் தான் அவங்க கீழே போனாங்க. ஸோ நிறைய பேஷண்ட் ERன்னும் போது அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை சொல்லி இல்லை இந்த கிரிட்டிக்கல் இங்கே வச்சு இது பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் கீழே ERக்கு ஷிப் பண்ணுவோமே தவிர அப்படின்றது. அடுத்தது இப்போ பேஷண்ட் வரான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இவங்க மஞ்சுன்னு தெரியணும். தே ஷுட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஹர். மஞ்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா, நான் மஞ்சு சொல்லுவீங்களா, இல்லை உங்கள் பேர் இருக்கா, நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்களா? அது இங்கே எப்படி இருக்கும், எங்கே தெரியும், இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தப்பாக பார்த்துட்டாருன்னு நினச்சிப்பாங்க. யூ ஷுட் ஹாவ் எ திங் லைக் தட். பிகாஸ் சுமதி எங்கள் பேசினாலும் சுமதி தெரியும், என்ன பேர் தெரியாது, அவங்க பேர் தெரியும், அவங்க ஃபோன் நம்பர் தெரியும். சி வி ஹேட் டு பிகம் ஃபேமிலி மெம்பர்ஸ். எவ்ரிபடி ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. இவங்க பேர் என்று டுடே 300 people கேம்னா அவங்களுக்கு அந்தந்த ஓபிடியில் எந்த செக்ரட்டரின்னு தெரியணும். அதுக்கு நீங்கள் ஒரு வழி பண்ணணும். தே ஹேவ் டு டெல் ஐ எம் ஸோ அண்ட் ஸோ, ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு. பிகாஸ் தே ஹேவ் டு இன்ட்ரடியூஸ். Thank you, sir. Thanks for your advice. Nirmala ma'am, please share your words, ma'am. It's really good. And reality was very realistic also. Like sir said, to make them feel a little special. We can also think of, we can talk to my hospital. So army is different. Army is also very disciplined. Nobody has no demands, nothing. They expect very little. They come and they give the token, they sit on the queue. As per token, they'll go. In case somebody is serious, then they'll be fast forward. Nobody asks any question. Army is totally different mentality and totally disciplined. Nobody talk. Even the patient will say, doctor, come. They like this. Even if it's langada, like this. In the bed also, they cannot, they'll show some respect. They cannot salute, so they will say, sir. So other person says, sir. So it looks very, the different game altogether. But this is good idea. Like it's a special room. And also like we can ask for nameplate. Like sir rightly said, somebody is going to take it. They can't look down. It looks bad. So we can ask for a nice nameplate. Like we can ask for management to do that. That will give a better word. Also, I think we can ask for some coffee vending machine or something, in that place. So mostly people wait, they will buy also. I figured we can have complimentary coupons can be given to you where you can give a coffee who's a little difficult patient. And some snacks, like if they want to buy it, just small finger snacks type. Yeah. And if you see that, it will give business also. Plus, you also have a chance. If you have some coupons, free coupons given, we can use it for your patient. That will be always well done. I know, like he said, we got a lot of OPD patients coming. They're converting into IPD also. We have business really growing. Kudos to all of you. Thank you so much. சுகுமா சார் நிறைய ஐடி ரிலேட்டட் நிறைய சொன்னாங்க. அதில் நீங்கள் ஏதாவது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? வாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் விஜய் மேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இங்கே ஐடியில் வந்து நிறைய இஷ்யூஸ் ப்ரீவியஸாக நிறைய இருந்தது. நான் வரத்துக்கு முன்னாடி நானே ஓபிடிலையும் சரி மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கேன். நிறைய நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்தது, சிஸ்டம்ஸும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரிண்டர்ஸ் இஷ்யூஸ் சொல்லியிருந்தாங்க, வைஃபை பேஷண்ட்டுக்கெல்லாம் வைஃபை கனெக்ட் ஆகலை அப்படின்ற இஷ்யூவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணது ஃபஸ்ட் இங்கே நெட்வொர்க் வந்து லேக் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஏன்னா கனெக்டிவிட்டிஸ் வந்து ஒரு சுவிட்சிலேருந்து இன்னொரு சுவிட்சுக்கு வந்து 500 meters to 600 meters தான் ஸ்பீடாக கனெக்ட் ஆகும். பட் இங்கே இன்டர் கனெக்ட் நிறையா இருந்ததால் எல்லா சுவிட்சும் ரிமூவ் பண்ணிவிட்டு பர் ஃப்ளோருக்கு ஒரு சுவிட்ச் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போட்டு கனெக்டிவிட்டி பண்ணால் இப்போ கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்து மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் சைடு இஷ்யூ வருது, டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறதால அந்த இஷ்யூ இருக்குது. மற்றபடி நெட்வொர்க் இஷ்யூ இப்போ அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதே மாதிரி சிஸ்டம்ஸும் எங்கள் இதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் ரூமில் அந்தளவுக்கு சிஸ்டம்ஸ் கிடையாது. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் எல்லா டாக்டர்ஸ் ரூம்லேயும் சிஸ்டம் போட்டிருக்கேன். பட் அது டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்ற நான் டாக்டர்ஸ் கிட்ட தான் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இது பசங்களுக்கு செக்லிஸ்ட் போட்டிருக்கேன், டெய்லியும் டாக்டர்ஸ் ரூமும் செக் பண்ண சொல்லி. ஸோ அது அவங்க செக் பண்ணுறாங்களா அப்படியா இல்லையா அப்படின்றத நீங்கள் சைன் பண்ணும்போது நம்ம பையன்தான் வந்திருக்கான் நம்ம பார்த்துட்டு சைன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் எப்போவுமே சால்வ் ஆகவே ஆகாது அந்த ப்ராப்ளம். ஏன்னா எனக்கு வந்து எங்கள் பசங்களை நான் அனுப்புகிறேன் அப்படின்னா அங்கே இருக்கிற எண்ட் யூசர் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு
கரெக்டாக சைன் பண்ணுவாங்க, செக் பண்ணாங்களே அப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் நான் கொடுக்குறேன். பட் என்ன ஆகுதுன்னா, நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், பசங்க போகிறாங்க, நம்ம பையன்தான், என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வரும்போது சார் சிஸ்டம் ப்ராப்ளமாக இருக்குது, சரியாகலை அப்படின்றாங்க. ஸோ அப்போ நான் செக் பண்ணும்போது மறுபடியும் எங்கள் ரூமில் போய் நான் பசங்களை கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, இல்லை சார் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நான் வந்து எண்ட் யூஸரை தான் கொஷின் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோடய இன்ஜினியரை கொஷின் பண்ணுற மாதிரி எனக்கு அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செக் பண்ணாமல் தயவு செஞ்சு யாரும் சைன் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க் ஃப்ளூயண்ட்டாக நடக்கணும் அப்படின்னும் போது நீங்களும் அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும். நீங்கள் கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அது யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு நம்ம பையன் நான் சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது. இன்கேஸ் இஷ்யூ சிஸ்டம் போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல சர்வீஸ் சார்ஜ் பண்ணி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து வெளியே அவுட் சைட் சர்வீஸ் போகிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல சர்வீஸ் சார்ஜ் அந்த டிபார்ட்மெண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இனிமேல் நான் ரூல் பண்ண போகிறேன். அப்போ தான் அவங்க வந்து கரெக்டாக செக் பண்ணுறாங்களா இல்லைன்றது நீங்கள் ஒபீடியண்ட்டாக எடுத்து பார்ப்பீங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மேனேஜ்மெண்ட்டுக்காக இல்லை, என்னோடய ஒர்க் நான் ஒரு இடத்துல பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல என்னை கொஸ்டின் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் ரெடியாக இருப்பாங்க, அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. அவங்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிளாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இப்போ நான் என்னோடய ஒர்க் ஐடியில் உட்காந்துட்டு சிம்பிளாக மெயில் பார்த்துட்டு எங்கள் பசங்களுக்கு கால் சொல்லிட்டு போயிடலாம். மார்னிங் நான் 8 மணிக்கு வந்தேன் அப்படின்னா ஈவினிங் ஆஃப்டர்நூன் 12:30 வரைக்கும் ஓபிடியில் தான் இருப்பேன். ஏன்னா பேஷண்ட்ஸ் வரும்போது நெட்வொர்க் ஸ்லோ ஆகலாம், சிஸ்டம் ப்ராப்ளம் ஆகலாம், பிரிண்ட் வரல அப்படின்னும் போது கால் பண்ணால் நான் 7th ஃப்ளோர்லேருந்து வர முடியாது. பசங்க வேறு காலில் இருப்பாங்களே, அவங்கள அனுப்புறதுக்கு 5 to 10 minutes டிலே ஆகலாம். அப்படி இருக்கும்போது பேஷண்ட் சஃபர் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் காலையிலேருந்து மதியம் வரையும் நான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருப்பேன். பார்க்கும்போதெல்லாம் பட்டா சார் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் ஓபிடியிலே இருக்கான், இவனுக்கு வேலையே இல்லை. சார் மட்டும் இல்லை, பார்வதி சிஸ்டர், சுமதி சிஸ்டர் எல்லாருமே சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஐடி ஓபிடியிலே இருக்காங்க, இவர் ஓபிடி ஸ்டாஃபாக. நிறைய பேருக்கு நான் ஐடின்னே தெரியாது, எல்லாருமே ஓபிடி ஸ்டாஃப் தான் நினச்சிட்டு இருக்காங்க. அன்றைக்கி வினோத் பிரேமன் சார் ஏன் மேம் ஓபிடி ஸ்டாஃப் அப்படின்றாரு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தேவை வந்து என்னோடய ஒர்க் ப்ராப்பராக நடந்ததுன்னா தான் நான் மற்றவங்கள கேட்க முடியும். தேங்க்யூ. ரிசப்ஷன் 3ல கப்பல் வராங்க, ரொம்ப ஓல்டு 85 நீங்க ஃபர்ஸ்ட் போய் நீங்க பில் பே பண்ணிட்டு வாங்க அப்படினா யார் போய்? இல்ல சார், நாங்க ஆக்சுவலி கார்ட் மிஷின் இருக்கு சார். சோ கார்ட் மிஷின் வாங்கி வந்து பேஷண்ட் கொடுத்து நாங்க தான் சர்வீஸ். இல்ல ஆக்சுவலாக பேஷண்ட் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி ரிசப்ஷன் 3 தாண்டி தான் ரிசப்ஷன் 4க்கு வருவாங்க. ரிசப்ஷன் 3ல வந்து அவங்க வந்து டாக்டர் பட்டா சார் பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னா அங்கேயே நாங்கள் வந்து பில்லிங் முடிச்சுட்டு பிபி வெயிட் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ளே அனுப்புவோம். ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் திடீர்னு கேஸ் போகிறீங்கன்னு சுமத்தி எதுவும் சொல்லியிருந்தாங்கன்னா கூட நாங்கள் கால் பண்ணி அந்த பில்லிங் போகிற டயத்துக்கு பில்லிங்கில் இருக்கவங்க ஃபோன் பண்ணி பட்டா சாருக்கு ஒரு பேஷண்ட் வந்துட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ரிசப்ஷன் 3ல பில்லிங் முடிச்சுட்டு பிபி வெயிட் செக் பண்ணிவிட்டு தான் பேஷண்ட்ஸ் உள்ளே வருவாங்க சார். ஸோ அந்த இதுதான். ஓகே, தேங்க்யூ. மனோகர் சார், சார் ப்ளீஸ் ஓபிடி பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். எனிதிங் வி வாண்ட். ஏன்னா ஆமாம், அப்பப்போ அப்ஸ்காண்ட் ஆகி எங்களை பேஷண்ட்ஸ் கிட்ட மாற்றி விடுறது மெயினாக சார் தான். மாதிரி சார் எப்படின்னா மின்னல் மாதிரி சடனாக எப்படி அப்படின்னு கேட்டு எங்களை திட்டு நிறைய மனோகர் சார் தான். எங்களுக்கு அப்படியே சார். மல்டிபிளாக அனுப்பும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பேஷண்ட்ஸை கைட் பண்ணி இந்த ரூம் போகணும் வரணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது மாதிரி வீல் சேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். அது மாதிரி எமர்ஜென்சியாக ஹேண்டில் பண்ணுறது, பேஷண்ட் சப்போஸ் சிக்காக விழுறாங்க, அதுக்கெல்லாமே நமக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ. Good afternoon, everybody. So today it's going to be a scenario-based quiz, very simple scenarios. You can log on to menti.com with the code. We will start with 20 players today. It's going to be OPD themed.
11 of them have logged on. We'll wait for 20. If you have any difficulties with the code, you can log on to menti.com, MENTI, and use the code 39900667. Two more people and we start the quiz. And here we go. When a patient walks into the OPD with oxygen saturation of 89% on room air, what's the first thing you should do in the OPD? As a staff nurse in the OPD or as the OPD staff, what you should do? Okay. That was easy. Okay, so the three people on run are Ashley, Tiger Baby, and Watson. For a stable adult with fever for 2 days and throat pain, what should be the first investigation? The WBC count, an ASO titer, a throat swab, or CRP? What should be the first investigation? What is the answer? Don't give the answer outside. It should be a throat swab. Okay. Ribbit has climbed up. Third question. Preferred intramuscular injection site for an adult in the OPD? Which muscle? For an adult. It's dorsogluteal for an adult, no? But then we cannot give oil injections and all in the muscle. OPD patient with mild dehydration is there. What is the best ORS instruction? Oral rehydration instruction. Right. Ribbit is still on the run. A blood pressure reading of 160/100 is in an otherwise stable patient. What should be the next step? Do you start antihypertensives immediately? Repeat blood pressure after 5 minutes with proper cuff sizing? Send for an ECG or admit? It's to repeat BP after 5 minutes. And proper cuff sizing is also important. Sixth question. Which condition must be sent to the emergency and not kept in the OPD? Mild asthma and complicated UTI, a chest pain plus with sweating, allergic rhinitis. Okay, that's
The simplest first test in the OPD for suspected hypothyroidism is FT3, FT4, anti-TPO or TSH. Sure, TSH. Looks like we get to find who Ribbit is at the end. Best antibiotic writing practice in the OPD should be take 1 tab daily, take as needed, take for 5 days and complete the full course. No duration mentioned. We don't mention take as needed with antibiotics. OPD patient with dizziness and low BP. First thing to check: blood sugars, ECG, liver function test or serum sodium. So many symptoms can be mimicked by hypoglycemia also. Blood sugar. Following drugs does not belong in the OPD. Which one is it? Ibuprofen, ranitidine, amoxicillin, streptokinase. Do not give out the answers for the others. Streptokinase is the right answer. For the final leaderboard. Is the winner. Dr. Tasip, please give away the prize. Sir. Okay. Johnny? Who's Johnny? Johnny, Mr. Johnny. Lion. Okay. There's a heart storm. Heart storm? Okay, please come on to the stage. Dr. Manohar sir, I request you to give the prize for her. Thank you, sir. There's an Ashley. Who is Ashley? Please, Ramya, come on to the stage. Dr. Suman sir, can you please give the prize to her? Thank you. Thank you, everybody.